ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அன்னபாத்திரம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி கேரட் பீன்ஸ் பொரியல் டேஸ்டி எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் அண்ட் பீன்ஸ் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கவர் பண்ணி கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுக்கலாம். இந்த கேரட் அண்ட் பீன்ஸு சூப்பராக வெந்துடும். ஸோ 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மிளகா பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தான் மெயின் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக துருவி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துருக்கிற பன்னீர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டிலே செஞ்ச பன்னீர் தான் சேர்த்துருக்கேன். அதனால கையாலே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் கடையிலேருந்து வாங்கினீங்க அப்படின்னா நல்லா துருவிட்டு இந்த பன்னீரை இதில் சேர்த்துக்கோங்க. பன்னீர் நிறைய சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஃபைபர் ரிச் அண்ட் ஆல்சோ ப்ரோட்டீன் ரிச் ஒரு பொரியல். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த சைட் டிஷ் பொறுத்த வரைக்கும் சப்பாத்தி ரோட்டிக்கெல்லாம் ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டேல பார்க்கலாம். பாய்.